ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தமாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் பார்க்கலாம். செய்தி வெளியிட 1961 நேற்றைய தினம் தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் 29/10/2024 முதல் 6/1/2025 வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்தின் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கும் வசதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் 16/11/2023 அதே மாதிரி 17/11 23/11 மற்றும் 24/11. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2023 அப்படிங்கிற தப்பாக கொடுத்துருக்காங்க. 2024 இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் இந்த மாதம் 23 மற்றும் 24 சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் வாக்குச்சாவடி அமைவிடங்களில் சிறப்பு முகாம்கள் அறிவிக்கப்பட்டன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தல், இடமாற்றம், ஆதார் எண்ணை இணைத்தல் ஆகியவற்றுக்கான படிவங்கள் அந்தந்த நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில் கிடைக்கும். பூர்த்தி செய்த படிவங்களை அங்கேயே சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 1, 2025 தான் தகுதி ஏற்படுத்தும் நாளாக அறிவிச்சிருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்குவதற்கு அந்த பட்டியலில் யார் பேர்லாம் இருக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணி என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அப்டேட் பண்ணி ஜனவரி 1 வரைக்கும் யார் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பெயர் பட்டியல் தான் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் ஆட் ஆகும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் ஏற்கனவே டென்டேட்டிவ் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ அக்டோபர் 29ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சில திருத்தம் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் திருத்தம் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியாதவங்க ஆஃப்லைனில் சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க. இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 4 நாள் நடத்துகிறாங்க. இன்னைக்கு அதாவது 16, அப்புறம் 17, அப்புறம் 23, 24. ஸோ அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கு எது சம்மந்தமான கரெக்ஷன்ஸ் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டடான ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபார்ம்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் 6 படிவம் 6 புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்ப படிவம். ஃபார்ம் 6A பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் வாக்காளர் ஒருவர் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான விண்ணப்பம். படிவம் 6B ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மு. படிவம் 7 பார்த்தீங்கன்னா நபரின் பெயரை சேர்க்க ஆட்சேபனைக்கான வாக்காளர் விண்ணப்ப படிவம். வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே உள்ள பெயரை நீக்க கோருவதற்கான விண்ணப்பம். ஸோ இது நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனு. படிவம் 8 குடியிருப்பை ஒரு தொகுதியிலிருந்து வேறு தொகுதிக்கு மாற்றினாலோ அல்லது தற்போது வசிக்கும் தொகுதிக்குள்ளேயே மாற்றினாலோ நடப்பு வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வதற்கான மாற்று புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கான மாற்றுத்திறனாளிகளை குறிப்பதற்கான விண்ணப்ப படிவம். இந்த ஃபார்ம் 8 பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அட்ரஸ் மாற்றிருக்கீங்க. ஒரு ஏசியிலேருந்து இன்னொரு ஏசி, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் அட்ரஸ் மாற்றிருந்தாலோ அல்லது ஒரே சட்டமன்ற தொகுதியில் அட்ரஸ் மாற்றிருந்தாலோ இந்த ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதேனும் கரெக்ஷன் இருக்குது, இப்போ நேம் கரெக்ஷன் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்குது, ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஃபார்ம் 8 தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த சிறப்பு முகாம் எங்கே நடக்கும், அதனுடைய அட்ரஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க, பிஎல்ஓ ஆஃபீஸர். அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் வாக்காளர் சாவடி மையம் எங்கே இருக்கோ வாக்குச்சாவடி மையம், ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த சிறப்பு முகாம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள். அப்படின்னா பிஎல்ஓ ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.